இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம், மனிதனால் உருவாக்கப்படும் இயற்கையான மாற்றம், மனிதனால் உருவாக்கப்படும் மாற்றம் சொல்லிட்டு இருக்கு. இயற்பியல் வேதியியல் அப்படிங்கும் போது இயற்பியல் இயற்கையாவே அதோட இயற்பியல் தன்மை என்ன அப்படின்னா, பனிக்கட்டி உருகி போறது அதோட இயற்பியல் தன்மை. வேதியியல் என்ன அப்படின்னா, சோளக்கான் வச்சிருக்கோம், சோளப்பொறி சோளம் வச்சிருக்கோம் அப்படின்னா அது பொறிஞ்சு வரும் தெரியுமா, அது வேதியியல் தன்மைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அதே மனிதனால இயற்கையான மாற்றங்கள் அப்படிங்கும் போது இயற்கையா நம்மளுக்கு நிறைய பேரிழவுகள் வரும். எப்படி அப்படின்னா, பருவநிலை மாற்றம், அந்த பௌர்ணமி, அமாவாசை பௌர்ணமி, இதெல்லாம் என்ன அப்படின்னா இயற்கையாவே வருது. இது இயற்கையான மாற்றம். மனிதனால உருவாக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னா, நம்ம சமைக்கிறது ஒரு ஹியூமன் மனிதனால தான் உருவாக்க முடியும். அதே மாதிரி பயிரிடுறதும் என்ன அப்படின்னா மனிதனால உருவாக்கக்கூடியதான். காடுகள் அழிக்கிறதும் என்னதான் மனிதனால உருவாக்கக்கூடியதான். இதுதான் மனிதனால உருவாக்கக்கூடியது. அதுல இது இயற்பியல் வேதியியல் மாற்றம் என்ன, இயற்கையான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இன்னும் டீட்டெயிலா நான் ஃபுல் வீடியோல போடுறேன். என்னோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.